இன்னைக்கு மலையாளத்தில பார்த்தீங்கன்னா, லோகான்னு ஒரு படம் வருது. ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். அ அவங்க ஒரு 30 கோடியில படம் எடுக்குறாங்க. 100 கோடி வசூல இப்ப தாண்டிடுச்சு. அந்த படம் வந்து அ நீங்க படமா போய் பார்த்தீங்கன்னா, நல்ல படம். நீங்க வந்து ஏதோ ஒரு உலகமகா சினிமா அப்டின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. எப்படியாவது இந்த படம் ஓட விடக்கூடாதுன்னு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது? என்ன அவங்களுக்கு இதில திருப்தி வருதுன்னு எனக்கு புரியல. 100 கோடி, 150 கோடி, 200 கோடி செலவு பண்ணி எடுக்குறாங்க. ஆனா சகட்டு மேனிக்கு எல்லாரும் இறங்கி நின்னு படங்கள பாதிக்கிறாங்களேன்ற மன வருத்தத்தோட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு படத்த வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப தீவிரமா அதோட மைனஸ நெறைய பேசிட்டு இருந்தாங்க. நான் கூடவே உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். "எப்ப பார்த்தீங்க நீங்க? என்ன விட்டு போனீங்களே?" அப்டின்னேன். "இல்ல சார், ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம். அதுல சொல்லியிருந்தாங்க. அதனால இத சொல்றோம்னாங்க." எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு படத்த பார்த்துட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. மத்தவங்க பேசுனத வச்சுலாம் நீங்க பேசாதீங்க. சினிமா இன்னைக்கு பெரிய சேலஞ்சான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அவ்ளோ நெகட்டிவிட்டி, அவ்ளோ பேர் இறங்கி ஒவ்வொரு படத்தையும் எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும். எப்படியாவது வந்து ஓட விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கும்பலே இயங்கிட்டு இருக்கு. பத்திரிகை நண்பர்கள் மட்டும் தான் சப்போர்ட்டா இருக்கீங்க. ஆனா வெளி உலகத்துல பல பேர் வந்து படங்கள வந்து எப்படியாவது அதாவது எந்த பெரிய படம் வந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கணும். நெகட்டிவா வந்து விஷயங்கள பரப்பணும். எப்படியாவது இந்த படம் ஓட விடக்கூடாதுன்னு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது? என்ன அவங்களுக்கு இதில திருப்தி வருதுன்னு எனக்கு புரியல. என்ன அஜெண்டா? யார் இவங்க? எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? இப்படி பண்ணிட்டே போனா சினிமா எப்படி வளரும்? இன்னைக்கு மலையாளத்தில பார்த்தீங்கன்னா, லோகான்னு ஒரு படம் வருது. ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். அ அவங்க ஒரு 30 கோடியில படம் எடுக்குறாங்க. 100 கோடி வசூல இப்ப தாண்டிடுச்சு. அந்த படம் வந்து அ நீங்க படமா போய் பார்த்தீங்கன்னா, நல்ல படம். நீங்க வந்து ஏதோ ஒரு உலகமகா சினிமா அப்டின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நல்ல சினிமா. இப்போ அந்த சினிமாவ அந்த உலகம் கொண்டாடும்போது, அந்த மக்களும், ஊடகங்களும் கொண்டாடும்போது, அந்த மாரி ஒரு சினிமா சினிமால தமிழ் சினிமால வரும்போது, நம்மளும் ஓரளவு சப்போர்ட் பண்ணோம்ல. எல்லாருமே சேர்ந்து. ஆடியன்ஸும், ஊடகங்களும் சேர்ந்து. ஆனா, இங்க என்னன்னா, ஒவ்வொரு படம் வரும்போதும், ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு பெரிய கேங்கே இறங்கி, அந்த படத்த மொத்தமா ஒரு பெரிய படம் எந்த படம் வந்தாலும் சரி, ஒவ்வொரு டைமும் நடந்துட்டு இருக்கு கடந்த 2 வருடங்களா. ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும், ஒரு பெரிய கேங் இறங்கி அந்த படத்த வந்து ஓட விடக்கூடாதுன்ற ஒரு மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரே போயிட்டுருக்கு. இந்த வாரெல்லாம் மீறி தான் படங்கள் வெற்றி அடைய வேண்டியிருக்கு. அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். மக்கள் இன்னைக்கு நான் வந்து பல பேர்ட்ட நான் கேட்கிறேன். பல ஃபிரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் ஒரு ஃபங்ஷன் போயிருந்தேன். ஒரு 100 பேரோட நான் ஒண்ணா உட்காந்து பேசிட்டே இருக்கேன். அவங்க எல்லாருமே சொல்றது, "சார் YouTubeல இப்படி வந்துருச்சு சார். இதுல இன்ஸ்டால இப்படி வந்திருக்கு சார். இதுக்கு பிறகு எப்படி சார் இந்த படத்த பார்க்கணும்?" அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நான் வந்து, "சார் நீங்க படம் பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல சார் அதான் YouTubeல வருதே. அதான் இன்ஸ்டால இப்படிலாம் போட்டுருக்காங்களே. இந்த படம் வந்து நல்லா இல்ல சொல்றாங்க." இவ்வளோ பேர் ஒப்பீனியன் சொல்லும்போது, எப்படி சார் நாங்க இந்த படத்த பார்க்கறது? அப்போ எவ்வளோ பேருடைய மைண்ட வந்து மாத்துற ஒப்பீனியன் பவர் வந்து எல்லார் கையிலும் இருக்கு. அந்த கிடைக்கிற அந்த பவர அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லாருக்கும். ஆனா, இவ்ளோ பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. இவ்ளோ பேர் வந்து ஒரு திரைப்படம் ஓட விடக்கூடாது. ஏதோ ஒரு மிகப்பெரிய அந்த திரைப்படம் இந்த சமுதாயத்தையே கெட்டுரும். அதாவது கெடுத்து விட்டுருன்ற மாரியே இவங்க பண்றது சினிமாவுக்கு நல்லதில்ல. சினிமா நல்லா இருக்கணும் அப்டின்னா, எல்லோருமே தட்டி குடுத்து குறைகளும் சொல்லணும். என்ன குறைகள், எது நல்லா இல்ல, எது நல்லா இருக்கு, அத சொல்லி தட்டி குடுத்து, ஒருத்தரையும் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போணும். அத நீங்க எப்பவுமே சிறப்பா பண்றீங்க. அதேமாரி உலகமெல்லாம் சிறப்பா பண்ணணும். இந்த நோக்கம் வந்து உங்களுக்காக நான் சொல்லல. ஏன்னா நீங்களும் அத பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பீச் மூலமா இந்த விஷயம் வெளியில போற, இந்த வீடியோவ பார்க்குற எல்லோருமே கொஞ்சம் பேர் மாறுனாலே போதும். இவ்ளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி ஒவ்வொரு திரைப்படத்தையும் பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க அதனால எந்த கெயினும் கிடையாது. அத விட்டுட்டு நல்ல சினிமாக்கள நம்ம ஆதரிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம்னா, அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காம, நம்மளால முடிஞ்ச ஒரு ஆதரவு குடுத்துட்டோ, இல்ல ஒதுங்கியோ போலாம். ஸோ, அந்த ஒரு கோரிக்கையோட என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, தமிழ் சினிமால இன்னைக்கு 240, 250 திரைப்படங்கள் வருது. வெற்றியடைகிற படங்கள் வந்து 10% கூட கிடையாது. அவ்ளோ திரைப்பட தயாரிப்பாளர்கள், 90% தயாரிப்பாளர்கள் மிக பெருசா பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்த வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்கு. ஊடகங்களுக்கு இருக்கு, எல்லாருமே. ஏன்னா, அவங்கலாம் உங்கள நம்பி தான் வந்திருக்காங்க. ஊடகங்கள நம்பி வந்திருக்காங்க. ஆடியன்ஸ நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவாவது நல்ல படமா குடுக்கும்போது, அவங்களுக்கு அந்த ஆதரவ எல்லோருமே குடுக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. ஸோ, இது என்னுடைய பர்சனல் கருத்து தான். எந்த அசோசியேஷன் சார்பில நான் பேசல. பர்சனலா ஒரு தனஞ்சயனா என்னுடைய ஒரு மனசெல்லாம் அத பார்க்கும்போதே வலிக்குது. என்னடா இது இவ்ளோ பேர் இவ்ளோ படங்க கஷ்டப்பட்டு எடுக்குறாங்க. கோடிகள்ல செலவு பண்ணி 100 கோடி, 150 கோடி, 200 கோடி செலவு பண்ணி எடுக்குறாங்க. ஆனா, சகட்டு மேனிக்கு எல்லாரும் இறங்கி நின்னு படங்கள பாதிக்கிறாங்களேன்ற மன வருத்தத்தோட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா, அந்த இதெல்லாம் இல்லாம நல்ல படங்கள் வரும்போது எப்பவுமே ஆதரிக்கிற ஊடக நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும் இந்த திரைப்படம் 12ஆம் தேதி வரும்போது நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நான் நம்புறேன். இவரை அன்பால் பிளாக்மெயில் செய்யலாம், அடிபணிந்து விடுவார். இவரை பாசத்தால் பிளாக்மெயில் செய்யலாம், பண்போடு பாசம் பொழிந்து நம் பக்கம் நிற்பார். இவரை மனித நேயத்தால் பிளாக்மெயில் செய்யலாம், மண்டியிட்டு முன் விழுவார். மொத்தத்தில்
நிலவை நாம் கைகளில் அள்ளும் பேரின்ப பரவசம் தரும் இன்னிசை இவருடையது. ஆன்மாவில் கரைந்து போகும் அசுர இசை, கண்களில் பெரும் கனவுகளோடு நம் ஜீவனில் நிறைந்த ஜீவி. பல 100 வெற்றிகளை இந்த படம் பெற்றுத்தரட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் நம் ஜிவி பிரகாஷ் அவர்களை. தேங்க்ஸ் கவிதா மேம். இந்த ஒருத்தருக்குமே நீங்கள் அந்த ரைட்டப் வந்து கண்டிப்பாக ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா, எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரில. ஆனால் பயங்கரமாக யோசிக்கிறீங்க. நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தேவராஜன் ஸ்டேட்டஸில் யாரையோ திட்டிகிட்டு இருக்காரு. அனுப்பா மேம் ஊருன்னு மூஞ்சி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிங்க மேம் கொஞ்சம். ஸோ இது என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட், பிவி சங்கர், ஏழுஜய் சார், சதீஷ், சிவா சார், சசி சார், அப்புறம் தயாலன், நிகேஷ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அப்புறம் இது வந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான டீமு, பயங்கரமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் மாறன். இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராமிசிங் டேலண்ட். டெஃபினட்டாக ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே அவருக்கு இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு நல்ல அவருக்கான இடம் இருக்குது இண்டஸ்ட்ரியிலன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வைப் இருக்குது எப்போவுமே. அப்படி ஒரு படமும் எடுத்துட்டார். படம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வெரி கிறிஸ்ப் 2 hour த்ரில்லர். ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான த்ரில்லர், ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அமல்ராஜ் சார். ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து நிறைய டிலேஸ் ஆகி அப்புறம் டேட்டு தள்ளி போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக அமையணும்னு நான் இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சினிமா டீம், பிகாஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சினிமா. அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபிலிம். தேஜு, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து சீனியர்னால நாங்கள் வந்து எல்லோரும் நாங்களாம் அவர்கிட்ட வந்து சில பாடங்கள் கற்றுக்குறோம். முத்துக்குமார் சார், அவர் வந்து சிரிப்புலேயே ஒரு 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 வெரைட்டி கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் முத்துக்குமார் சார். கிங்ஸ்லின் பிரதர், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஷூட்டிங் பண்ணதுக்கு. இவங்க எல்லாருமே வாஸ் லைக் அ ஃபேமிலி. லிங்கா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் கோகுல் பினாய் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிட்டு வந்தார். என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் பேசும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு பயங்கரமாக ஸ்டைலிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கோகுல். வெரி நைஸ். ஸோ என்னென்னா இது ஒரு ஆனஸ்டான ஃபிலிம், ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர், வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு 40 minutes எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபிலிமில். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். பட் சப்போர்ட் ஸ்மால் ஃபிலிம்ஸ். ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ரியலி டஸ் வெல் ஃபார் ஆல் ஆஃப் த ஜென்யூன் எஃபர்ட். இவங்க எல்லாருமே போட்டது, ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர், இவங்க எல்லாருக்காகவும் அந்த படம் நல்லா போகணும். அண்ட் மூமாறனுடைய எஃபர்ட்டுக்காக டெஃபினட்டாக ஐ விஷ் த பெஸ்ட். தேங்க்யூ. பட்டாம்பூச்சி பரிசளிக்கும் வண்ணக் குவியலாக, புதைந்து கிடக்கும் முத்துக்களாக, இதயத்தை கிடத்திச் செல்லும் மலர்வனம் போல உன்னை சுற்றிய ஒளிவட்டம், என்ன சொல்லப் போகிறாய்? தேஜு அஸ்வினி சில்லாஞ்சிருக்கியாக இங்கே பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம். ஸோ டேட் தள்ளி போச்சு. அண்ட் தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இது. இட்ஸ் அ பிக் ஓப்பனிங். அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல், ரமேஷ் திலக், முத்து சார் இவங்களா இருக்காங்க. கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன். நான் சார்கிட்ட பேசிட்டு கேட்டுட்டு இருந்தேன், இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு. ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் இது. மாறன் சார்லேருந்து அமல்ராஜ் சார், கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். அண்டு நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் பாருங்கள், 12th அன்னைக்கு வருது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற சாதனையாளர்கள், வந்திருக்க பத்திரிகையாளர்கள், பிளாக்மெயில் டீம், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சொன்ன மாதிரி தான், தேவையானது எல்லாருமே எங்கள் பெரியவங்க எல்லாருமே பேசிட்டாங்க. நான் ஒன்று தான் சொல்லணும்னு விரும்புகிறேன்.
எனக்கு வந்து ப்ரொடியூசர் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து மகத்தானது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையான சப்போர்ட்ட எங்க டீமும், நானும் கண்டிப்பா பண்ணிட்டுருக்கோம். பண்ண போறோம். இந்த மாரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம். அவரு இந்த படம் ஜெயிக்கணும். ஜெயிச்சு அவர் அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாரி இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல தனஞ்சயன் சார் மாரி ஒருத்தர் வந்து ஒரு ஆதரவு குடுத்தது வந்து எங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தது. சார் தேங்க் யூ சார். அண்ட் சினிமா. ஏன்னா தனஞ்சயன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விமர்சகர். நான் ரொம்ப வருஷமா அவர் கூட பழகிட்டு இருக்கேன். கரெக்ட்டான படங்கள, கரெக்ட்டான ஆட்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுல அவருக்கு நிகர் அவர் தான். நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு சின்ன படமா இருக்கும். கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாரு. அந்த படத்த தேடி போய் பார்ப்பேன். அது நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கும் அந்த விஷயம். ஸோ அந்த மாரி எங்க படத்த அங்கீகரிச்சு, இவ்வளோ தூரம் இன்னைக்கு கொண்டு வந்து, இந்த ப்ரமோஷன்லாம் பண்ணிட்டு ரொம்ப நன்றி சார். அதே மாரி என்னோட டீம் கோகுல் பினாய், அவரு இந்த படத்துல இன்னொரு கண்ணா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாரி சான் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், மத்த எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஆர்டிஸ்ட் ரமேஷ் திலக் சாரு, லிங்கா சார், வேட்டை முத்துக்குமார், ரெடின் கிங்ஸ்லி, ஸ்ரீகாந்த் சார், பிந்து மாதவி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எப்ப நான் எது சொன்னாலுமே முகம் சுளிக்காம வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. கூடுதலான நேரங்கள்ல இருந்து பணிபுரிஞ்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குனது கிடையாது. ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்க இல்லையா, எல்லாருமே உட்காந்து ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒர்க்குன்னா வந்து கரெக்ட்டா பண்ணிடுவாங்க. அதுதான் என் டீம். அதே மாரி எஸ்பெஷலி ஜிவி சார். ஜிவி சார் பத்தி சொல்லணும்னா எல்லார் மாரி தான். நானும் அவர் கூட அடுத்தடுத்து படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சார் என்னையும் கன்சிடர் பண்ணுங்க. நான் டப்பிங் அப்பவே சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு. சாரும் படம் பார்த்துட்டார். படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு வாழ்த்து சொன்னாரு. ரொம்ப நிறைவா இருந்தது சார் எனக்கு. பல விதங்கள்ல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப லேட் நைட்னா அனுப்பிச்சிருக்கோம். மதியம் 2 மணிக்கு ஆரம்பிப்போம். காலைல 5 மணி வரைக்கும் போகும். நான் 12 மணிக்கு அனுப்புறேன்னுவேன். ஆனா பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் அனுப்ப முடியும். எந்த முகம் சுளிப்பும் இருந்தது கிடையாது அவர்கிட்ட. சார் எல்லாத்துக்கும் நன்றி சார். இவங்க எல்லாருமே எங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. எங்க ஆர்டிஸ்ட், புரொடியூசர், தனஞ்சய் சார் எல்லாருமே. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள தான் நம்பியிருக்கோம். ஒரு நல்ல படத்த நாங்க பண்ணியிருக்கோம். அந்த நல்ல படம், அத நீங்க பார்த்துட்டு தவறுகள் இருந்தாலும் நாங்க திருத்திக்கிறோம். இப்ப தனஞ்சயன் சார் சொன்ன மாரி, சமீபத்தில சினிமா உலகத்த சேர்ந்த என்னோட 2 நண்பர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு படத்த வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப தீவிரமா அதோட மைனஸ நெறைய பேசிட்டு இருந்தாங்க. நான் கூடவே உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். "எப்ப பார்த்தீங்க நீங்க? என்ன விட்டு போனீங்களே?" அப்டின்னேன். "இல்ல சார், ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம். அதுல சொல்லியிருந்தாங்க. அதனால இத சொல்றோம்னாங்க." எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு படத்த பார்த்துட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. மத்தவங்க பேசுனத வச்சுலாம் நீங்க பேசாதீங்க. அதுதான் என்னோட கருத்தா இருக்கு. நீங்க பாருங்க, குறை இருந்தா சொல்லுங்க. அடுத்தடுத்து நாங்க திருத்திக்கிறோம். ஸோ நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்கள நம்பி தான் இருக்கோம். நீங்க மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.